அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம் நித்திய கர்ம விதியில் வள்ளல் பெருமானுடைய இந்த உரைநடை பகுதியில் நித்திய கர்ம விதியில் நம்ம மூணாவது பகுதியாக பார்க்க போகிறோம். மூணாவது பகுதி என்னென்னா திருவருளை எவ்வாறு பெறக்கூடும் என்ற தலைப்பு இது. வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடும். இதில் அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் அதாவது ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. இந்த அருள் தான் அந்த அருள் தான் கடவுள் தன்மையாக்குது. அடுத்து ஜீவகாருண்யம் தான் ஜீவர்கள் தயவாக்குது. ஆதலால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல் சிறிய தயவாகிய ஜீவதயவை கொண்டு பெருந்தயவாகிய கடவுள் அறிவை பெற வேண்டும். அதாவது சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல் சிறிய தயவாகிய ஜீவதயவை கொண்டு பெருந்தயவாகிய கடவுள் அறிவை பெறுவது. அக்கடவுள் தயவாகிய அருள் எத்தன்மையுடையது? நமது ஆன்ம அறிவாகிய புத்தி தத்துவத்தினுக்கு நன்மை தீமையை விளக்கி காட்டுவதாயும் வேத ஆகமங்களை கொண்டு நன்மையாதிகளை விதிப்பதாயும் அறிபவர்களின் தரத்திற்கேற்றதாகவும் அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வன்மையாகவும் உள்ளது. அதாவது நமது ஆன்மாவோட அறிவாகிய புத்தி தத்துவத்தில் நன்மை தீமையை விளக்கி காட்டுவதாகும். அதாவது நன்மை தீமையை விலக்கி காட்டுவதும் வேத ஆகமங்களை கொண்டு நன்மையாதிகளை விரிப்பதாயும் அறிபவர்களின் தரத்திற்கேற்றதாயும், அதாவது அதை படித்து யார் அறிகிறார்களோ அதோட தரத்திற்கு ஏற்றாற் போலும் அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாயும் உள்ளது. அவங்க எந்த இதை நினச்சி அவங்க வணங்குறாங்களோ அந்த தன்மையாகவும் உள்ளது என்று கடவுள் தயவாகிய அருள் எத்தன்மையுடையதில் இதில் சொல்கிறார். நான் ஒன்று 2 வாட்டி சொல்லியிருப்பேன். அது நம்ம புரியணும் அப்படிங்கிறதுக்குன்னு சொல்லியிருப்பேன். அத்தன்மையான அருள் பிண்டாண்டத்தில் எவ்வன்மையாய் விளங்குகிறது. அதோட திருவருளோட அருள் அது நம்மளோட பிண்டத்திலையும் வெளியில் இந்த பூமின்ற பிரபஞ்சத்திலையும் இந்த அண்டத்திலையும் எப்படி இயங்குகிறது, எவ்வண்ணமாய் விளங்குகிறது என்பது காமிக்கிறாரு, சொல்கிறாரு. காண்பார் காணுமிடம், காணப்படுமிடம், அறிவார் அறியுமிடம், அறியப்படுமிடம், தூண்டுவார் தூண்டுமிடம், தூண்டப்படுமிடம், சுவைப்பார் சுவைக்குமிடம், சுவைக்கப்படுமிடம், அனுபவிப்பார் அனுபவிக்குமிடம், அனுபவிக்கப்படுமிடம், கருதுவார் கருதுமிடம், கருதப்படுமிடம், முகருவார் முகருமிடம், முகரப்படுமிடம், கேட்பார் கேட்குமிடம், கேட்கப்படுமிடம் முதலியவைகளாக விளங்குகிறது. அதாவது காண்பார் காணுமிடம், காணப்படுமிடம், அறிவார் அறியுமிடம், அறியப்படுமிடம், தூண்டுவார் தூண்டுமிடம், தூண்டப்படுமிடம், சுவைப்பார் சுவைக்குமிடம், சுவைக்கப்படுமிடம், அனுபவிப்பார் அனுபவிக்குமிடம், அனுபவிக்கப்படுமிடம், கருதுவார் கருதுமிடம், கருதப்படுமிடம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, காண்கிறோம், என்ன இடத்துக்கு காண்கிறோம், அது என்ன இடம்னு நம்ம அதை பார்க்குறோம். காண்பாருங்கிறது நம்ம, காணப்படுமிடம் வெளிப்பொருள், காணுமிடம்ங்கிறது அதோட பேர். ஓகேங்களா? காணப்படும் எந்த இடத்த நம்ம பார்க்குறோம் அப்படின்ற அந்த பேர். இதுதான் சுவைக்கிறார் சுவைப்பார், சுவைக்குமிடம் நாக்கு, சுவைக்கப்படுமிடம் எந்த இடத்துல சுவைக்கப்படுது, அது என்ன சுவைன்னு அறியப்படுது. அதாவது அனுபவிப்பார் அனுபவிக்குமிடம், அனுபவிக்குமிடம், அனுபவிக்கப்படுமிடம். ஓகேங்களா? அது எந்த இடத்துல அனுபவிக்கப்படுறோம், எப்படி அது நடக்குது, எந்த சிஸ்டப்படி அது நடக்குது என்று தான் அதில் சொல்கிறாரு. அடுத்து இவ்வண்ணம் விளங்கும் அருளை நாம் பெறுவதற்கான உபாயம் என்ன? புத்தி தத்துவத்தால் நன்மை தீமைகளை விசாரித்து நன்மையே உருவாய் விளங்கும் பெரியாரை துணை கொண்டு, பெரியாரைனா மகான்கள் சித்தர்கள் குரு. அவ்வண்ணம் விளங்கும் அருளை நாம் பெறுவது எப்படி, உபாயம் என்ன இப்படி நாம் பார்த்துட்ருக்கோம். புத்தி தத்துவத்தால் நன்மை தீமைகளை
விசாரித்து நன்மையே உருவாய் விளங்கும் பெரியாரை துணை கொண்டு அவரால் கட்டளையிடும் திருப்பணியை கைக்கொண்டு இடையறாது செய்யில் அவ்வருளை பெறலாம். எப்படி பெறலான்னா, நன்மை தீமைகளை விசாரித்து நன்மையே உருவாய் விளங்கும் பெரியாரை துணை கொண்டு. பெரியார்னா யார்? நம்ம பார்த்தோம்ல, மகான்கள். நம்ம வள்ளல் பெருமானே வணங்கலாம், திருமூலர் தெய்வம், மகாவதார் பாபாஜி, இந்த மாதிரி உன்னத மகான்களை வணங்கி அகத்திய பெருமான், போகப்பெருமான், முருகப்பெருமான், நம்ம சிவன் சித்தனையும் நம்ம வணங்கிக்கலாம், அம்மையப்பனை வணங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உன்னத மகான்களை வணங்கி இடையறாது செய்யில், இடையறாது அவங்க சொல்கிற தவ முயற்சிகள், ஞான முயற்சிகள், யோக முயற்சிகள், என்னென்ன மூலிகைலாம் கலந்து அதை நம்ம எப்படி சாப்பிட்ணும், அந்த ஏன்னா மூலிகையிலேருந்து அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மூலிகை வந்து எதுக்குன்னா உள் உறுப்புகளை நம்ம திறன்பட செயல்பட வைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங், தவத்திற்கான ஒரு சப்போர்ட்டிங் தான் இந்த மூலிகைகளும் இந்த நம்ம பண்ணுற யோக முறைகளும் இந்த நம்ம தவத்திற்கான ஒரு சப்போர்ட்டிங்காண்டி தான் நம்ம வந்து இது ரெண்டையும் நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். நன்மை தீமை என்பவன யாவை? நன்மை தீமை என்பவன புண்ணியமும் பாவமும். புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் பின் சுகமாயும் விளங்கும். என்ன சொல்கிறாங்க? ஆரம்பத்தில் அது வந்து செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் அது துக்கமாய் விளங்கும், பின்பு வந்து அது சுகமாய் விளங்கும். ஓகேங்களா? ஆரம்பத்தில் துக்கமாக என்ன? இந்த வேப்பம் பழம் அது வந்து வேப்பம் காயாக இருக்கும்போது கசக்கும், ஆனால் அதோட பழத்தில் உள்ள அந்த நடுவில் இருக்கும்போது சதை அது வந்து இனிப்பாகுதில்ல, அது போல தான் சொல்கிறாரு. அடுத்து வந்து பாவம் என்பது என்னென்னா, ஆரம்பத்தில் சுகமாயும் பின்பு துக்கமாயும் இருக்கும். பாவம்னா எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் சுகமாயும் பின்பு துக்கமாயும் இருக்கும், அதுதான் பாவமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன? அவை யாவை? மனம், வாக்கு, காயம் மூன்றினாலும் அடையும். மேலும் மனதினிடத்தில் 4 வகையும், வாக்கினிடத்தில் 4 வகையும், சரீரத்தில் அதாவது உடலிடத்தில் 4 வகையும் ஆக 12 வகையான நன்மையும் அடையும். ஓகேங்களா? என்ன சொல்கிறாரு? மனதினிடத்தில் 4, வாக்கினிடத்தில், அதாவது மனதினிடத்தில் 4, வாக்கினிடத்தில் 4, உடல் என்ற தத்துவத்தில் 4. ஓகேங்களா? இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.